சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பொண்ணுகிட்ட சத்தியம் பண்ணிருக்கேன். அந்த சத்தியத்தை நான் காப்பாத்தணும்னா இப்போ நீ எனக்கு இந்த சத்தியத்தை பண்ணிட்டு ஆகணும். பண்ணு. சத்தியம். அப்பா, 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 கதவு திறங்கப்பா. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், கதவு திறங்க. அப்பா, என்ன பண்றீங்க உள்ள? கதவு திறங்க. அப்பா, என்ன கதவு திறக்க மாட்டேங்கிறாரு? மா, அப்பா என்னமா பண்றாரு? இந்த சந்தோஷமான விஷயத்தை சொல்லணும்னு போனா கதவு திறக்கவே மாட்டேங்கிறாரு. தூங்கிட்டு இருப்பாரு. போய் அந்த ஜன்னல் வழியா பாரு போ. அப்பா, 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 அப்பா என்னப்பா பண்றீங்க? அம்மா, அம்மா இங்க வாமா. என்னடி? அம்மா, அப்பா வேண்டாம். என்னங்க என்ன பண்றீங்க? எங்க கதவு திறங்க, கதவு திறங்க. எங்க நீங்க முதல்ல கீழே இறங்குங்க, கீழே இறங்குங்க. எங்க என்னங்க? அப்பா, 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 அப்பா வேண்டாம்ப்பா. அப்பா கதவு திறங்கப்பா. என்னங்க கதவு திறங்க. என்னங்க என்னங்க ஐயா, அப்படி பண்ணாதீங்க ஐயா. ஐயா, 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 சொன்னா கேளுங்க ஐயா. ஐயா, வேணாம் ஐயா. பொன்னி, அப்பா, என்னங்க 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 எங்க கதவு திறங்க. சொன்னா கேளுங்க. ஐயோ, யாராச்சும் வாங்க, சீக்கிரம் வாங்க. கதவு திறங்க. யாராச்சும் காப்பாத்துங்க. சீக்கிரம் வாங்களே. கதவு திறக்க மாட்டேங்கிறாரு. கதவு திறங்க. ஐயா, வேணாம் ஐயா. சொன்னா கேளுங்க ஐயா. கதவு திறங்க. ஐயா, ஐயா. கதவு உடைச்சிருங்க. கதவு உடைச்சிருங்க. ஐயா, எனக்கு பயமா இருக்கு பொன்னி. ஐயா, அப்பா, என்ன? அப்பா, என்னங்க? இறங்குங்க. என்னப்பா பண்றீங்க? என்னங்க பண்றீங்க நீங்க? வெளியே போனீங்க. வாங்கப்பா. சரி வாங்க. அப்பா, தண்ணி குடிங்கப்பா. ப்ளீஸ்ப்பா, தண்ணி குடிங்க. கொடுங்க. எதுக்குங்க இப்படி முட்டாள்தனமா நடந்துக்கிறீங்க? எதுக்குங்க இப்படி சாகணும்னு முடிவு பண்ணீங்க? நீங்க ரெண்டு பேரும் பஞ்சாயத்துல எடுத்த முடிவை விட நான் எடுத்த இந்த முடிவு ஒண்ணும் முட்டாள்தனமா இருது இல்ல. நான் எடுத்தது சரியான முடிவுதான். என் பேச்ச மதிக்காத பொண்ணி குடியும் புள்ள குடியும் நான் எதுக்கு வாழணும்? அப்படி அவமானப்பட்டு வாழ்ந்து நான் என்ன சாதிக்க போறேன்? அவமானப்பட்டு வாழறதை விட ஒரேடியா உலகத்தை விட்டு போயிடலாம் முடிவு பண்ணிட்டேன். என்னப்பா பேசுறீங்க? இப்ப என்ன நடந்து போச்சுன்னு சாக துணிஞ்சீங்க? என்னடி நடக்கணும்? என்ன நடக்கணும்? அதான் போய் பஞ்சாயத்து நடத்தி முடிச்சுட்டு வந்துட்டீங்களே. என் மாப்பிள்ள கூட வாழ விடாம என் மக கழுத்துல இருந்த தாலியை நீ இறக்கிட்ட. அதுக்கு பதிலா உன் தாலியை இறக்கலாம் தான் இந்த முடிவுக்கு நான் வந்தேன். இப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா. என்ன சாகணும் எதுக்கு காப்பாத்துறீங்க? இன்னைக்கு பஞ்சாயத்துல என்ன நடந்ததுன்னு தெரியாம சாக பாத்துட்டீங்களேப்பா. ஆம்ஸ் கூட சேர்ந்து வாழ்றேன்னு நான் பஞ்சாயத்துல சொல்லிட்டு வந்திருக்கேன்ப்பா. என்னவா சொல்ற? நிஜமாவா? நீங்க நினைக்கிற மாதிரி இல்லப்பா. மாம்சி என்னையும் அம்மா தான் சேர்த்து வச்சுச்சு. நானும் உங்க மாப்பிள்ளையும் சேர்ந்து ஒன்னா வாழ போறோம்பா.
சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷமா. இந்த ஒரு சந்தோஷம் போதும். நான் இன்னும் 100 வருஷம் உசுரோட இருப்பேன். இது வரைக்கும் உங்க அம்மா எடுத்த முடிவு இல்லாம ரொம்ப நல்ல முடிவு. நான் எங்கடி முடிவெடுத்தேன்? சின்ராசு கூட வாழணும்னு நீயா ஒரு முடிவெடுத்த? அதுதான் பஞ்சாயத்துல சொன்ன. ஆனா திடீர்னு அப்படி ஒரு முடிவை ஏன் எடுத்தேன்னு என்கிட்ட இது வரைக்கும் நீ சொல்லவே இல்லையே. எப்படியோப்பா மறுபடியும் மாம்ஸ் கூட எனக்கு ஒரு புது வாழ்க்கை தொடங்கிருச்சு. இனிமே நம்ம எல்லாரும் பழசெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா இருக்கலாம்ப்பா. உடனே உங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போறோம். கடவுளே, ஆத்தா எங்களை குடும்பத்தோட சேர்த்து வச்சு. மவன இன்னுமா பஞ்சாயத்து முடிஞ்சிருக்காது? இன்னும் நம்ம மருமகளை காணுமே. ஏங்க அத எனக்கு கவலையா இருக்கு. இந்த துளசி பிள்ளை ஏதாவது வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காளோ என்னமோ. இந்த கமலாவும் பொன்னியும் ரொம்ப திமிர் பிடிச்சவளுங்க. அவளுங்க கிட்ட வாய் கொடுத்து மீண்டு வர முடியாது. அப்படியே புடிங்கி எடுத்துருவாளுங்க. அதுங்க ஏதாவது என் தங்கத்துக்கிட்ட பிரச்சனை பண்ணாங்கன்னு தெரிஞ்சது. அவங்க 2 பேரும் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. மவன நீ அவசரப்படாத. மருமவ வரட்டும், அங்க என்ன நடந்ததுன்னு சொல்லட்டும். அதுக்கப்புறம் வச்சுக்கலாம் கச்சேரிய. உன் அண்ணன் கூட நான் குடும்பம் நடத்தணும்னா நீ உன் புருஷனை விட்டு பிரிஞ்சு வந்து உன் அண்ணன் வீட்டுல வாழாவட்டியா இருக்கணும். புள்ள தங்கம், என்ன புள்ள ஆச்சு? மருமவள பஞ்சாயத்து நல்லபடியா முடிஞ்சுதா? நல்லபடியா முடிஞ்சது மாமா. தங்கம், இனி அந்த பொண்ணி உன் அண்ணன் பக்கமோ இல்ல நம்ம குடும்பத்து பக்கமோ தலை வச்சு படுக்காத மாதிரி கழிச்சு கட்டி தானே வந்தா? மவன திரும்பவும் அந்த பொன்னியை உங்க அண்ணன் கூட சேர்த்து வச்சு சின்ராசுடைய வாழ்க்கைய மருமவளே கெட்டுருவாளா? அந்த அளவுக்கு ஒன்னும் என் மருமவ புத்தி கெட்டு போய் ஒன்னும் இல்ல. அதுவும் இல்லாம கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே பொன்னியும் மறுபடியும் சின்ராசு வாழ்க்கையில வந்தா உழைப்பு நாசமா போயிடுன்னு சொல்லி தானே அனுப்பிச்சிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் மருமவ தீர்ப்பு சொல்லிட்டு வந்திருப்பான்.